அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தூர் அருகே மடத்துப்பட்டியில் எக்ஸல் என்ற தனியார் பட்டாசு ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிவண்ணன். வணக்கம் மணிவண்ணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மடத்துப்பட்டியில் எக்ஸல் என்ற தனியார் பட்டாசு ஆலையில் காலையில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. அதாவது காலை என்பதால் அங்கே தொழிலாளர்கள் அதிகமாக, அதாவது 8:30 மணிக்கே அந்த ஆலையில் வேலைக்கு வருவதாகவும் தெரிய வருகிறது. தற்போது ஆலையில் அதிகமான தொழிலாளர்கள் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் தற்போது வெம்பக்கோட்டை தீயணைப்புத்துறையினர், சிவகாசி தீயணைப்புத்துறையினர் தற்போது உள்ளே மீட்பு பணியில் உள்ளே சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது ஒருவர் மட்டும் காயமடைந்த நிலையில் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கூட இந்த தொழிலாளர்கள் அந்த காயமடைந்த தொழிலாளரை சென்றுள்ளார்கள். மேலும் உள்ளே தொழிலாளர் அதிகமாக சிக்குள்ளார்கள் என்பது சிறிது நேரத்தில் தெரிய வரும். தற்போது வெம்பக்கோட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து உள்ளே யாரும் சென்று விடாமல் தடுத்து வருகின்றனர். அங்கு அதாவது 4 முறை அதிகமான சத்தத்தோடு வெடி விபத்து சத்தம் அதிகமாக கேட்டுள்ளதால் பக்கத்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு உள்ள கிராமங்கள் பூரா அதிர்வு ஏற்பட்டுள்ளது. ஆகவே அங்குள்ள அதாவது சம்பவ இடத்திற்கு பட்டாசு அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அதாவது பக்கத்து கிராமங்கள் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் தடுப்பதாக வெம்பக்கோட்டை காவல்துறையினர் தற்போது அங்கு பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெடித்துக் கொண்டிருப்பதால் மீட்பு பணிக்கு தொய்வு ஏற்பட்டுள்ளது. வெம்பக்கோட்டை மற்றும் சிவகாசியில் உள்ள தீயணைப்பு வாகனங்கள் வந்து தயார நிலையில் உள்ளது. மேலும் தீயணைப்பு உள்ள யாரும் காயப்பட்டிருந்தால் அவரை கொண்டு செல்வதற்கு 108 வாகனங்களும் தனியார் மற்றும் 108 வாகனங்களும் தயாராக அதிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சம்பவ இடத்திற்கு வெம்பக்கோட்டை தாசில்தார் சம்பவ இடத்தில் வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சம்பவ இடத்தில் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணி ஈடுபடுவதற்கு அங்கு வெடித்துக் கொண்டிருப்பதால் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுள்ளது. விரைவாக உள்ளே சென்று தொழிலாளர் யாரும் சிக்கியுள்ளார்களா என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரும்.